ரைட், ஓகே. அப்ப ஏராளமான தொழிலாளர் அமைப்புகள் இலங்கையில் இருக்கு. நீங்க தொழிலாளர் அமைப்பை பத்தி கேள்விப்பட்ட முதலா நினைப்பீங்க இவங்களோட கடமை என்னன்னா பிக்கெட் பண்றது, ஆர்ப்பாட்டம் செய்யறது, அல்லது ஸ்ட்ரைக் பண்றது. இது மட்டும் தான் அவங்களோட வேலை. அப்படி யோசிக்கப்படாது. தொழிலாளர் சங்கங்கள் உருவாக்கி இருக்கிறதுக்குன்னு சொன்னா உண்மையா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிறது. இப்ப இல்ல, இது முற்பட்ட காலத்துல வந்தது. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் தொழிலாளர் ஏராளமான சுரண்டி இருக்கிறாங்க. சரியா? இப்ப கூட பார்க்கணும், தேயிலை தொழிலாளர்கள் வந்து இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட ஆக்கள். அவங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சது 110 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. அதுக்கு முதல்ல எவ்வளவு சம்பளம் இருந்தது தெரியாது. 110 ரூபாய் சம்பளம் எனக்கு படிக்கிற காலத்தை ஞாபகம் இருக்கு. நான் இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளதான் அந்த 110 ரூபாய் சம்பளம் இருந்த ஞாபகம் எனக்கு. கிட்டத்தட்ட அவங்க சம்பளம் எல்லாம் கூடின. இப்பயும் அவங்களுக்கு இன்னும் 1000 ரூபாய் சம்பளம் இல்ல. அதை விட குறைவுதான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, ஒரு நாள் சம்பளம். சரியா? அவங்கெல்லாம் சில நேரம் தேயிலை தொழிலாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, சம்பளத்தை கூட்டி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அது ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுன்னா அவங்களோட உரிமைகளை பாதுகாத்துக்கொள்ள. அதாவது இப்ப சில நேரம் அவங்களுக்கு தேயிலை தோட்டங்கள்ல திடீர்னு அந்த பெருங்கொலவிகள் குட்டுறது, அல்லது அந்த சிறுத்தைகள் வந்து கடிக்கிற அப்படி கேஸ் நிறைய வார மலைப்பாம்பு அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப அவங்க அதுக்கான தீர்வு தொழிற்சங்கங்களினூடாக தான் போவாங்க. அது மாதிரி டீச்சர் சங்கம் வர நேரம், ஆசிரியர் சங்கம்னு வர நேரம் அவங்களோட சலரி பிரச்சனை. அடுத்து இந்த இலங்கையில் உள்ள அரசு தொழிலையா கஷ்டமானது வந்து ஆசிரியர் தொழில். ஏன்னா அவங்களுக்கு வேலை கூட. உலகத்துல என்ன டீச்சர்ஸ் கேட்டாலும் ஊர்ல உள்ள புலகுட்டிய பேர் லிஸ்ட் கேட்டாலும் போய் ஸ்கூலுக்கு தான். சரியா? ஆனா லீவு கூட அவங்களுக்கு தான். அதை பயன்படுத்தாக்களும் இருக்கு நிறைய. லீவு உண்டாக பேசாம வீட்டை படுத்து போய் மாசம் மாசம் சம்பளத்தை எடுத்துட்டு இருக்காக்களும் இருக்கு. அது சம்பளத்துக்குன்னு தொழிலுக்கு வராக்கள் இருப்பாங்களே, சம்பளம் வந்த கிடைச்சா சரி அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அப்படியே இருந்துட்டு போய் சம்பளம் கிடைச்ச டைமுக்கு வந்து இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய லேடிஸ் வருவாங்க. அதுதான் எனக்கு வருவாங்கன்னா, நீங்களும் தான் ஆம்பளை இப்ப சரியான விருப்பம் என்னதுக்குன்னா இந்த டீச்சர் மேல கல்யாணம் முடிக்குது இப்போ உள்ள ஆம்பளை எல்லாம். ஏன்னு கேளுங்களே, சம்பளம் வரும். சரியா? மத்த பிள்ளைகள் படிச்சாலும் சரி, பாடல போனாலும் சரி, அப்படியும் இருப்பாங்க. சரியா? அந்த நோக்கத்துல வந்து அந்த டீச்சிங் அதுல வேலை இல்லை. நான் சொல்றேன், இப்ப அப்படிதான் ஏராளமான ஆட்கள் வீட்டுல இருக்காங்க. அந்த புலகோலுக்கும் எந்த வழிகாட்டலுமே இல்லை. ஆனா சிலவங்களும் வழிகாட்ட போனா புலகோலை காண இல்லை, அப்படியும் இருக்கு. இப்ப எங்க இடத்துல இதுல இருக்காங்க. புடிச்ச காலத்துல ஒருத்தர்ல 2 பேரும் இப்ப குரூப்ல இருக்காங்க. அவனு இருக்கான வந்து ஜாயிண்ட் ஆகிங்கன்னா அவனை காலையும் கையை முடிச்சாலும் வர மாட்டான். அதை நாங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை வழி. ஓகே. இந்த என்ன தொழிலாளர் அமைப்புகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்தந்த தொழில்துறையோட சார்ந்தாக்கள் இருப்பாங்க. அவங்க சேர்ந்து அதுல ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா அந்த தொழில ஈடுபட்டாக்களோட உரிமைகளை பாதுகாத்து. அதான் மெயின் விஷயம். இல்லைங்களா? அப்படிதான் செய்வாங்க. இப்ப சில நேரம் பாருங்க, பிரைவேட் பஸ்ல எவனுக்காவது 2 டிரைவர் மாதிரி ஏதாவது பிரச்சனையா எவனாவது சாத்தினா அதோட பிரைவேட் பஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஏன்னா அவனோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி. இல்லையா? வேலை வாய்ப்பு, உற்பத்தி தொழில்நுட்பம், சம்பள மட்டம் என்பவற்றுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்ப சரியா, சம்பள உயர்கள் கேட்டு அடுத்தது உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதே மாதிரி பொருட்களை சேவைகளை வழங்குதல். அது நான் பொதுவாக அந்த அமைப்புகள நோக்கமே தானே. வருமான செலவு பங்கீட்டில் நியாயத்துவத்தை ஏற்படுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லையா? தொழிலாளர் அமைப்புகள் நாட்டுல நியாயத்துவம் கொண்டு வர்றதுக்காக. நீங்க நியாயத்துவம் இப்ப எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறேன் இந்த நியாயத்துவம் சொல்லி என்னன்னா எல்லாரும் சமனா கருதப்படணும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா 100% சக்சஸ் ஆகிறமே அது சரியும் இல்லை நியாயத்துவம் என்பது. இப்ப ஒருத்தர் 12 hour முயற்சி செய்யறாரு தொழில் முயற்சியில, இன்னொருத்தர் 8 hour முயற்சி செய்யறாரு. யாருக்கு சம்பளம் கூட கிடைச்சணும்? 12 hour உள்ளவர்தான் கிடைச்சணும். அதுக்கு அந்த மாதிரி நியாயத்துவம் தான் கிடைச்சணும்னு சொல்லுது. விளங்குதா? 8 hour வேலை செய்யறவருக்கு 50,000 சம்பளம், 12 hour வேலை செய்யறதுக்கு 50,000 சம்பளம். அது நியாயத்துவம் இல்லை. நியாயத்துவம் சொல்லுது எல்லாரும் சமனா கருதப்படுறது அல்ல. விளங்குதா? அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கான என்ன பிரதிபயன்கள் கிடைக்க பெறணும். அதான் நியாயத்துவம்னு சொல்லுது. இப்ப நிறைய பேர் விளங்கி வச்சிருக்க நியாயத்துவம் சொன்னா எல்லாரும் சமனா கருதப்படணும். வருமான செலவு பங்கீட்டில் நியாயத்துவம் சொன்னா எல்லாருக்கும் சமனான வருமானம் கிடைச்சணும்னு சொல்லி. அப்படியே இல்லாது. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. உற்பத்தி காரணிகள் யாரு கூட வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி வருமானம் கூட தானே கிடைச்சும். அது நியாயம் தானே. அது ஒண்ணும் சரியா? எல்லாரும் சமனா இருக்கணும் நியாயம் இல்லை. ஒருத்தர் நல்ல காலையில எழுப்பி 4 மணில இருந்து 6 மணி அங்கடி படிக்கிறாரு, திருப்பி என்ன செய்யறாரு 8 மணில இருந்து மரபா படிக்கிறாரு 2 hour, நைட்லயும் ஒரு 2-3 hour முடிச்சு படிக்கிறாரு. அவருக்கு ரிசர்ச் வாரதும்
சரியா? படிக்காமலே படுத்து கிடந்தவனுக்கு டபிள்யூ ரிசல்ட்ஸ் வரது சமன் அது பிழை இல்ல. ஒருத்தன் படிக்காம இருந்து போட்டு என்ன நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வருஷம் ஸ்கூல் போனேன் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லி அது நியாயம் இல்லை. ஏன்னா அவன் படிக்கலையே. படிக்க ஆளுக்கு வரும் படிக்க ஆளுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுங்களா? அந்த மாதிரி தான் நீ அதை நியாயத்துவம்னு சொல்லு. ரைட்டா? அவன் நியாயத்துவம் அதுதான். அதாவது அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரியான பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது அவங்களோட உற்பத்தி காரணிகள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரிக்கும் அவங்க செய்யற முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி பிரதிபலன் கிடைக்கிறது தான் நியாயத்துவம். எல்லாரும் வருமானத்துல சமனா இருக்கிறது என்பது நியாயத்துவம் இல்லை. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்படி நியாயத்துவம் பார்க்க இயலாது. ஓரளவு வருமான ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். ஓரளவே அது ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னா ஒருத்தர் முயற்சி செய்யறாரு, 8 அவர் முயற்சி செய்யறாரு. அவர் அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கிடைக்கும் சம்பளம் வந்து 500 ரூபாய். இன்னொருத்தர் 8 அவர் முயற்சி செய்யறாரு. அவருக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்குதுன்னா அரசாங்கம் ஒரு வேலை செய்யலாம். இந்த 1500 ரூபாய் கிடைக்க வந்து ஒரு 250 ரூபாய் சல்லி எடுத்து இந்த இவரை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்காக இவருக்கு 500 ரூபாய் சம்பளம், அவருக்கு 1500 ரூபாய் சம்பளம். எனவே அவர்கிட்ட மேலதிகம் ஒரு சல்லியில் எடுத்து இவருக்கு கொடுக்கல. அது நியாயத்துவம் இல்லை. கொஞ்சம் எடுக்கலாம் டேக்ஸ். நாட்டுல நியாயத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி அரசாங்கம் என்ன செய்யும்னா கூடிய வருமானம் உள்ள ஆட்கள்கிட்ட என்ன செய்யும், குறைஞ்ச ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். அவ்வளவுதான். இந்த சமுர்த்தி அது இதெல்லாம் கொடுக்குது, அப்படிதான் செய்யும். அதுக்காக கூட உள்ள எல்லாத்தையும் உள்ளத்தெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து குறைஞ்ச உள்ள ஆட்களுக்கு கொடுத்து நியாயத்துவத்தை ஏற்படுத்தி இல்லை. அப்படி ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லை. அது செய்யவும் மேலாது. விளங்குதா? அது செய்யவும் மேலாது. நடைமுறை சாத்தியம் இல்லை. நியாயத்துவம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எல்லாரும் சமனா கருதப்படுகிறது அல்ல நியாயத்துவம் என்பது. விளங்கிச்சா? விளங்கா சொல்லுது. அதாவது வளங்கள உரிமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காரணி வருமானங்கள் என்ன ஓரளவு அவங்களோட அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பகிரப்படணும். அதே நேரம் வந்து சமூகத்துல வருமான செலவுக்கிடையிலான கேப் வந்து கொஞ்சம் குறையணும். 100% இல்ல, கொஞ்சம் குறையணும். 100% குறைச்சது எங்கேயும் சாத்தியம் இல்லை. எல்லாரும் சமனா கருதப்படவும் மேலாது. அப்படி கருதப்பட்ட ஒரு நாடு இயங்கவும் மாட்டு. எல்லாரும் சமனா இருந்தா. அப்ப எல்லா வீட்டுல படுத்து கிடப்பா எப்படி நமக்கு சளி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிதான் இருப்பாங்க. விளங்குதா? கூட உற்பத்தி காரணி உள்ளவனுக்கு கூட வருமானம் கிடைச்சாம குறைஞ்ச உள்ளவனுக்கு குறைவு கிடைச்சாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைச்சுமா இருந்தா என்ன செய்வான்? எப்படிதான் நாம இருந்தோனும் முயற்சி செஞ்சாலும் நம்மளோட சம்பளம் எவ்வளவுதான் மாசம், முயற்சி செய்யாட்டி தானே சம்பளம் சொல்லி எவ்வளவு இப்பவே சும்மாவே 9 மணிக்கு எழும்புவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே 12 மணிக்கு எழும்புவானு. விளங்கினா? அப்படித்தான் நடக்கும். ரைட், ஓகே. எனவே நியாயத்துவம் என்பது எல்லாருக்கும் சமனா இருக்கணும்ன்ற ஐடியா இல்ல, ஓரளவு குறைக்கப்படும் கருத்து தான் அது. ரைட். சட்டத்தை ஒழுங்கையும் நிலைநாட்டு. இந்த நாட்டுல சட்டத்தை ஒழுங்கையும் நிலைநாட்டுறது வந்து தொழிலாளர் அமைப்புகள்ல முக்கியமான ஒரு பொறுப்பு. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. தொழிலாளர் அமைப்புகள் மேக்சிமம் ட்ரை பண்ண நாட்டுல சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு. அந்த வாயில உங்களுக்கு தெரியும் தொழிலாளர் அமைப்புகள் எந்த அளவு நாட்டுல சட்டத்தை ஒழுங்கையும் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்யுதுன்னு. எங்கட நாட்டுல உள்ள தொழிலாளர் அமைப்புகள் எல்லாம் ஒன்றுக்கு மட்டும்தான் போராட்டம் செய்வாங்க, சம்பளத்துக்கு மட்டும்தான், இல்லையா? சட்டத்தை ஒழுங்கை உதாரணமா நீங்க பிரைவேட் பஸ் சங்கத்தை எடுங்களே. ஸ்ரீலங்கால ஆக சட்டத்தை மீறிய பஸ் சங்கம் தான், இந்த சங்கம் தான் தொழிலாளர் அமைப்பு தான் பிரைவேட் பஸ் சங்கம். உங்களுக்கு ரோட்ல பார்த்தா விளங்கும் அவனும் சட்டம் பின்பற்றுற மாதிரி. விளங்குதா? அப்படி இல்லை. உண்மையா தொழிலாளர் அமைப்புகள் ட்ரை பண்ணணும் நாட்டுல சட்டத்தை சரியா பின்பற்றுது. விளங்குதா? டீச்சர் சங்கமா இருந்தாலும் சரி, வைத்திய சங்கமா இருந்தாலும் சரி, ஜிஎம்ஓ பார்க்கணும். ஜிஎம்ஓ உங்களுக்கு தெரியும், அது பேர் தான் வைத்திய சங்கம், ஆனா அது அரசாங்க சங்கம்னு சொல்லணும். அதை முந்தி அப்படியே ஒரு அரசாங்க பக்கம் ஒரு அரசியல் சார்ந்து அப்படி ஒரு பக்கம் சார்ந்து இழுத்துட்டு நின்றுச்சு இந்த வைத்திய சங்கம். அந்த அரசாங்கத்துக்கு யாருக்கு? மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு. அப்படி இல்லை. அவங்க ஒரு சங்கம் நாட்டுல சட்டத்தை நிலைநாட்டு பொதுவா இருக்கணும். அவங்க அப்படி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கல. இப்ப நிறைய சங்கங்கள் இலங்கையில அரசியல் சார்ந்துதான் போறது. சரிங்களா? ஏற்கனவே அரசியல் ரெஜிஸ்டர் ஐக்கிய தேசிய கட்சிக்குன்னு சில சங்கங்கள் இருக்கு, சில அமைப்புகள் தொழிலாளர் அமைப்புகள் ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்துதான் இருக்கு. சில அமைப்புகள் இருக்கு இதோட UPF சேர்ந்து இருக்கிறது. அப்படி அவங்கள சேர்ந்து இப்ப சில சங்கங்கள் போட்டோட இருக்குது. அப்படி சங்கங்கள் இருக்கல. சங்கங்கள் பொதுவாக தான் செயற்படணும். அப்பதான் நாட்டு சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டிலும். ஆனா எங்கட நாட்டுல அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்காது, செய்ய ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. ரைட். இப்ப நாங்க பார்த்த வாயில தொழிலாளர் அமைப்புகள் தொழில வேலை செய்யற ஆக்களோட உரிமைகளை பாதுகாக்கணும், நாட்டுல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும், அவங்களோட சம்பள மட்டம் சம்பந்தமா பேசுறதுக்கும், நாட்டுல பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கும், நியாயத்துவத்தை நாட்டுல ஏற்படுத்துறதுக்கு ஓரளவு முயற்சி செய்யலாம். அடுத்து சட்டத்தை ஒழுங்கை நாட்டுல நிலைநாட்டுறது தொழிலாளர் அமைப்புகளோட பொறுப்பு. இதை பத்தி பெருசா கேள்விகள் வாரது குறைவா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அரசு துறையும் அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாரையும் வீட்டுத்துறை கட்டாயம் கேள்வி வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து அரசல்ல அமைப்புகள். நாங்க இதன் ஒரு வாயில சொல்றா இருந்தால் லாப நோக்கற்ற அமைப்புகள்.
நிறைய இருக்கு. நாங்க பார்த்த நேரத்துல ரெட் கிராஸ், YMM அப்படியான அமைப்புகள் நிறைய இருக்கிறார் இல்லையா? அரசு சார்பற்ற அமைப்புகள் அவைகள். அவைகளோட நோக்கம் என்ன? வறுமையை நீக்குதல். இயலாத மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், டாய்லெட் கட்டி கொடுக்க, வீடு கட்டி கொடுக்க, கிணறுகள் கட்டி கொடுக்குற, அப்படி வேலைகளை செய்து நிறைய அமைப்புகள் இல்லையா? ரைட். ஆனால் சுற்றாடல் பாதுகாப்பு இப்ப நிறைய சங்கங்கள் இருக்கும். நீங்க எடுத்துக்கொள்ள உங்களோட ஊர்கள்ல சில சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க? சிரம தானங்கள் செய்வாங்க இல்லையா? அப்படி செஞ்சு சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்காக, அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி இப்ப சில நேரம் பார்க்கலும் மாதம் மேல எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? மாதம் வச்சில ஒரு சைட்ல எல்லாம் உங்களுக்கு பார்க்கலும் அடிக்கொருக்க உண்மையை சங்கங்கள் நிறைய தேவை அந்த காண துப்புரவு பண்றதுக்கு இல்லையா? நிறைஞ்ச அடிக்கொருக்க நல்ல அழகா அந்த அழகான ஒரு மனம் கொண்டு வரும். ரைட். அதுலயும் இருக்காக்களுக்கு விளங்காது, கொஞ்சம் வெளியால வராக்களுக்கு அது விளங்கும். ரைட். அப்ப அதுக்கு சங்கங்கள் உண்மையா செய்யலாம். சுற்றாடல் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம். ரைட். அரசல்லாமை மனித உரிமைகளை பாதுகாத்தல் அந்த விஷயத்திலையும் சரியா நேரம் பாருங்க. ஏதாவது மனித உரிமை மீறல்கள் நாட்டில் நடக்கும்போது இந்த சங்கங்கள் கொதிச்செல்லுவாங்க, எலிஜிபிள் சில நேரம் போராடுவாங்க, இதுக்கு ஒரு முடிவு காணணும்னு சொல்லி. ரைட். அடுத்து இயற்கை அனர்த்தங்கள் நிலைமைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுதல். சில பாருங்க, ஏதாவது இயற்கை அனர்த்தங்கள் வந்தா சங்கத்துல டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து இறங்கி வேலை எப்படி செய்யாட்டி மறுவாயில போட்டோ ஒன்று அடிச்சு Facebookல போடுவாங்க. எங்கட சங்கத்தால நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இயற்கை அனர்த்தத்துக்கு வேலை செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு சொல்லி. பண்ணிருக்கீங்க தானே? ரைட்டா? அந்த டைம் போடுவாங்க. சில இப்படியும் போடுவாங்க, என்ன அந்த பின்னி போஸ்டர் ஒன்று அடிச்சு SLTJ, ACTJ, இல்லாட்டி இந்த என்ன ஜமாத் இஸ்லாம், இல்லாட்டி தப்லீக் ஜமாத், இல்லாட்டி அப்படி இதுல போடுவாங்க. இல்லாட்டி என்ன YMMA, இல்லாட்டி என்ன ரெட் கிராஸ், அப்படி வேலை நடந்தோ இல்லையோ டிஷர்ட் ஒன்றை போட்டு பின்னால் அப்படி மறுபக்கம் காட்டுறதுக்கு மாதிரி அப்படி அடிச்சு போட்டிருப்பாங்க. ஏதான அரசல்ல அமைப்புகள் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன? இயற்கை அனர்த்த நிலைமைகள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றது, அதுவும் அரசல்ல அமைப்புகளோட நோக்கம். ஓகே. அப்ப அரசல்ல அமைப்புகள் வறுமையை நீக்குதல், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண, வறுமையை நீக்கணும் அவங்களோட வேலை இல்லை, அவங்களோட பொறுப்பு இல்லாது, அவங்களோட பொறுப்பில நாட்டுல உள்ள வறுமையில நீக்கிறது, ஹெல்ப் பண்ணுவாங்க. வறுமையை நீக்கிறது, குறைக்கிறது, இயலாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய அமைப்புகளோட நோக்கமே இயலாத மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான். உங்களுக்கு சில நேரம் பார்க்க இப்ப மாதம்பில் அது என்ன ஸ்போர்ட் கிளப் ஒன்று இருக்கு. நோம்பு காலத்துல அல்லது கஷ்டமான காலங்கள்ல சில நேரம் என்ன ஸ்போர்ட் கிளப் அவன் என்னமோ அமைப்பு எனக்கு மறந்துட்டு, இக்ராவோ என்னமோ எனக்கு தெரியாது. அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, சல்லி சேர்த்து சில நேரம் மேலாத மக்களுக்கு RSC அதுகள் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு காணுங்க நீங்க. அப்ப அதெல்லாம் வந்து என்ன நோக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்குன்னா, சமூக அமைப்புகள் தானே, அரசல்ல அமைப்புகள், அவை வறுமையை நீக்கிறது ஹெல்ப் பண்ணும், சுற்றாடல் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும், மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு, அது மாதிரி இயற்கை அனர்த்தங்கள்ல, முக்கியமா இந்த இயற்கை அனர்த்தங்கள்ல ஏராளமான சமூக அமைப்புகள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுமே. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சமூக அமைப்புகள் வரும் இயற்கை அனர்த்தங்கள் நேரங்கள்ல, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையா இந்த அரசல்ல அமைப்புகள் என்பது இலங்கையில நியாயமான இயக்கம் இருக்கு, அப்படித்தான் சொல்லணும். சரியா? ஏராளமான அமைப்புகள் இருக்கு, நமக்கு தெரியாமலே இருக்கு ஏராளமான அமைப்புகள், அது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட நான் பார்த்தேன், பல்லமை ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல டெப்லைன் அடிக்கிறது கேட்டு இதால நிதா பவுண்டேஷனால வந்து அடிச்சு கொடுக்குறான். அது சிங்கிள் ஏரியா. நிதா பவுண்டேஷன் வந்து முஸ்லிம்ஸ், அது கொழும்புல உள்ளது, அது ஒரு அரசல்ல அமைப்பு. அப்ப நிதா பவுண்டேஷனுக்கும் அந்த பல்லமையில உள்ள அந்த சிங்கிள் ஸ்கூலுக்கு மேலே கனெக்ஷன் ஒன்று வருது. வந்து அவன் அந்த இதை அடிச்சு கொடுத்து அந்த பிரின்சிபல் போட்ட வீடியோவை நான் இதுல பார்த்தேன் Facebookல. சரியா? அப்ப அவங்க கஷ்டமான நிலைமையில அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்படி வேலைகளை செய்யும் அரசல்ல அமைப்புகள், அது அரசல்ல அமைப்புகள் நோக்கம். ரைட். ஓகே. அதே மாதிரி வணிக நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள்ட வேற என்ன? பொதுவா வணிக நிறுவனங்கள் நாங்க சொல்றது என்ன? இந்த தனியார் துறை கடை, நாங்க பாக்குறேங்கிற பாசையில பார்க்கணும், கடைகள் அல்லது கம்பெனிகள் அல்லது பங்குடைமைகள், தொழிற்சாலைகள், அது மட்டுமல்ல ஏராளமான இருக்கு. அரசு சார்பான நிறுவனங்கள் இருக்கு, கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்கள், விளங்கினா எல்லாமே பொருள் உற்பத்தி செய்ய அவசியம் இல்லை, சேவை செய்யறதா இருக்கும். மேலும் இப்ப கல்வி திணைக்களத்தில் உள்ளது தபாட் திணைக்களம், சரியா? சுகாதாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திணைக்களங்கள், சரியா? அப்படியே எல்லா அமைச்சுகள்லையும் உள்ள எல்லா நிறுவனங்களும் அரசு நிறுவனங்கள் தான். சரியா? அது மாதிரி தனியார் துறை சார்ந்த ஏராளமான நிறுவனங்கள் இருக்கு, தனியார் நிறுவனங்கள் இருக்கும், பார்ட்னர்ஷிப்ஸ் பங்குடைமை நிறுவனங்கள் இருக்கும், தனியார் கம்பெனிகள் இருக்கும். இவெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து வணிக நிறுவனங்கள் தான். சரியா? வணிக நிறுவனங்கள் பத்தி நீங்க பிசினஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ல நாங்க பெருசா இதை ஆய்வு செய்யறதில்ல. அவங்களோட வேலை என்ன? வீட்டுத்துறையிடம் இருந்து எதை எடுத்துக்கொள்றது? உற்பத்தி காரணிகளை. விளங்குதா? வீட்டுத்துறைக்கு நிறுவனத்துறை கொடுப்பாங்க, நிறுவனத்துறை அதை எடுத்து அதுக்கு பிரதியிடா வீட்டுத்துறைக்கு என்ன கொடுப்பாங்க? காரணி வருமானங்களை கொடுப்பாங்க. விளங்குதா? அதே மாதிரி என்ன பொருளை எந்த அளவு எவ்வாறு யாருக்கு உற்பத்தி செய்வதென தீர்மானித்தல். அப்ப அடிப்படையில
பெரும்பாலும் என்ன பொருள் எந்த அளவு எவ்வாறு உற்பத்தி செய்யறதை தீர்மானிப்பது வணிக நிறுவனங்கள் தான். அப்போ ஒரு நாட்டிட வீட்டுத்துறைக்கு அடுத்தது பிரதானமான துறைதான் வணிக நிறுவனம் அல்லது நிறுவனத்துறை. முக்கியமான துறை. எல்லா நாட்டிலையும் நிறுவனத்துறை இருக்கும். ஒரு நாட்டை இயக்குற அடுத்த பிரதான துறை நிறுவனத்துறை தான். எவ்வளவுதான் வீட்டுத்துறை இருந்தாலும் வேலை நிறுவனத்துறை ஒன்று இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. இப்ப நிறுவனத்துறை இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு காலை சாப்பாடு சில நேரம் வந்திருக்காது இல்லையா? ப்ரொடக்ஷன் ஒன்று நடக்கணும். அல்லது பகாலைக்கு சாப்பாடுக்கு சாமான் வாங்குறது மரக்கறி வாங்க போனதுனால ஒரு நிறுவனத்துறை ஒன்று தேவை இல்லையா? அப்ப நிறுவனத்துறை தான் ஒரு நாட்டுல வீட்டுத்துறைக்கு அடுத்தது முக்கியமான. முதலாவது வீட்டுத்துறை, இரண்டாவது நிறுவனத்துறை, அதுக்கு பிறகு அரச துறை தேவை. அது ரெண்டையும் கண்காணிக்கிறது. அது மூணும் இருந்தா ஒரு நாடு தாராளமா இயங்கலாம். மத்த எல்லாம் எக்ஸ்ட்ரா தான். அரசல்ல அமைப்புகளா இருக்கலாம். அடுத்தது என்ன நாங்க பார்த்த சட்ட திட்டங்களா இருக்கலாம், ஊக்குவிப்புகளா இருக்கலாம், அதெல்லாம் புறவுதான். மெயின் வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசத்துறை, இது மூணு ஆக முக்கியம். அப்ப ஒரு நாட்டுல உற்பத்தி காரணிகளை வீட்டுத்துறையிலிருந்து எடுத்து அந்த உற்பத்தி காரணிகளை வச்சுக்கொண்டு, ஏன்னா உற்பத்தி காரணிகள் அருமையானது இல்லையா? அருமையான உற்பத்தி காரணி. நினைச்ச மாதிரி நிலம், உழைப்பு, மூலதனம் எல்லாம் இல்லை எல்லாத்தையும். அருமையான அந்த உற்பத்தி காரணிகளை வச்சுக்கொண்டு என்ன பொருளை உற்பத்தி செய்யறது, எவ்வளவு உற்பத்தி செய்யறது, யாருக்கு உற்பத்தி செய்யறது தீர்மானிப்பாங்க. அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு மெயினா தீர்வு காண்ற துறை யாரு? என்ன துறை? என்ன துறை? நிறுவனத்துறை. அவங்க அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு பிரதானமா தீர்வு காண முற்படுறாங்க. விளங்குதா? அவங்களோட பணி அதுதான். உற்பத்தி காரணிகள் எடுத்துக்கொண்டு என்ன பொருளை உற்பத்தி செய்யற, எவ்வாறு உற்பத்தி செய்யற, யாருக்காக உற்பத்தி செய்யறன்ற தீர்மானம் எடுப்பாங்க. நாங்க இங்கனையோட அதுக்கு ஆய்வு செய்யறது ஒரு மர ஊக்குவிப்புகள் அது எல்லாம் பத்தி பெருசா ஆய்வு செய்யறதுல ஆனா பொருளத்துல ஊக்குவிப்பு திருப்பி கொஞ்சம் வரும். சரியா? ஒரு பொருளாதார முறைமையோட இருக்க வேண்டிய அடிப்படை அம்சம் என்ன? வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அடுத்தது அரசத்துறை. இது இல்லாம என்ன இருக்கணும்? அரசல்லா அமைப்புகள். சரியா? வேற சொல்லுங்க. சட்ட திட்டங்கள், ஊக்குவிப்புகள், சம்பிரதாயங்கள், கொள்கைகள். இன்னொன்று என்ன? பழக்க வழக்கங்கள். சம்பிரதாய கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நாட்டு பொருளாதாரத்துல இருக்க வேண்டிய என்ன அடிப்படை அம்சங்கள். தொழிலாளர் சங்கங்கள், அது நான் சொல்லிப்படல. இது ஒரு நாட்டு பொருளாதாரத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை அம்சம். பொருளாதார முறையொன்றில் இருக்க வேண்டிய அடிப்படை அம்சம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏண்டா இது இன்னும் கேள்வியா வரல, வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ரைட், எனவே பார்த்துக்கொள்ளும். ஓகே, நான் பார்த்த விலகிசானே பொருளாதார முறைகள்ல காணப்பட வேண்டிய அடிப்படை அம்சமே. ரைட், அடுத்து நாம பொருளாதார முறைகளால நிறைவேற்றப்படும் பிரதான பணி. இந்த பொருளாதார முறையெல்லாம் சேர்ந்து மெயினா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முக்கியமா மெயின் ஒரு நாட்டுல அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுதான் முக்கியமா சொல்றேன்னா. ஏன்னா உலகமே எதிர்நோக்கிற பிரதான பிரச்சனை என்னன்னா அடிப்படை பொருளாதார பிரச்சனை மூணு. என்னென்ன? என்ன பொருளை உற்பத்தி செய்யற, யாருக்காக, இதுதானே பிரதான பிரச்சனை. எனவே சுத்தி வளைச்சு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பணி இருந்தாலும் சரியா, அரசத்துறையும் உற்பத்தியில ஈடுபடணும், நிறுவனத்துறையும் உற்பத்தியில ஈடுபடணும், வீட்டுத்துறை உற்பத்தி காரணிகளை வழங்கணும். விளங்குதா? அப்படி இருக்கு. சொல்லுவோம். அப்சால் டவுட்டா இல்லையே? இல்ல அப்சால் இந்த குரூப்ல இல்லாட்டி இந்த குரூப்பே அப்படியே சைலண்டா போய்த்துருவாப்பா. சரியா? ரைட், ஓகே. கொஞ்சம் இடக்கடைய புஷ் பண்ணி விடுறது அப்சால் தான். அப்ப பொருளாதார முறைமைகளால, பொருளாதார முறைமைன்னு சொல்றது நாங்க என்னன்னு சொல்லி ஏற்கனவே பெஸ்டிக் விளக்கத்துல பார்த்துட்டோம். அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக சமூகங்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு அல்லது ஒரு முறை அல்லது ஒரு இயந்திரம். ரைட், அப்ப பொருளாதார முறையில பணி என்ன? இப்ப ஏற்கனவே வரைவிலக்கம் சொல்லித்தானே இருக்கிறீங்க. பொருளாதார முறையில பணி என்ன? அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு என்ன காணணும்? தீர்வு காணணும். அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு பொருளாதார முறை. அப்ப பொருளாதார முறையோட பணி என்னன்னு கேட்டா அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். சரி, இது இந்த முறை கேள்வியா வந்துச்சு. சரி, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் சோட்டா அழுதாம அதை விரிவா அழுதுறா, எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் என தீர்மானித்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல் என தீர்மானித்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் என்று தீர்மானித்தல். இது மூணையும் ஒரு வார்த்தையில செல்ல என்ன எப்படி சொல்லலாம்? வேற பேர்ல என்ன? அது அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண. அதுதான் பொருளாதார முறையில பிரதான பணி. எம்சிக்யூல கேட்டா அதுதான் பொருளாதார முறையில பிரதான பணி என்னன்னா அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண.
உங்களுக்கு வரைவிலக்கணத்தை கேட்டா பொருளாதார முறை என்றால் என்னன்னு கேட்டா என்ன அதுக்கு விளக்கம்? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக சமூகம் சேர்ந்து உருவாக்கின ஒரு முறை அல்லது ஒரு இயந்திரம் ஒரு பொருளாதார குழு, அதுதான் பொருளாதார முறை. அப்ப இவங்களோட பணி என்னன்னா அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். என்ன போல எந்த அளவுக்கு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. இதுதான் இவங்களோட பிரதான பணி. ரைட், ஓகே. சோ பொருளாதார அமைப்புகளின் வகைகள் இப்ப நாங்க பிரிச்ச போறோம். இப்பதான் பொருளாதார முறைகளை பிரிச்ச போறோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு பொருளாதாரமும் செயற்படுவது சட்டதிட்டங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய நிறுவன கட்டமைப்பின் அடிப்படையில் ஆகும். அப்ப அவங்க அந்தந்த ஏரிய நாடுகள் இருக்கும் சட்டதிட்டங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் பொருளாதார அமைப்புகள் உருவாகலாம். இந்த நிறுவன கட்டமைப்புகளின் தன்மைக்கேற்ப பொருளாதார அமைப்புகளிடையே வேறுபாடுகள் காணப்படும். பொருளாதார அமைப்புகளிடையே வெவ்வேறு வகையில வேறுபாடுகள் காணப்படும். அதான் நாங்க இப்ப இந்த ஹெட்டிங்ல பார்க்க போறோம். பொருளாதார அமைப்பு 3 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் இருக்கு. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்ப பொருளாதார அமைப்புகளோட வகைகளை நாங்க பிரதானமா 4 பொருளாதார அமைப்புகளை நாங்க இங்க பாக்குறோம். என்றாலும் பொருளாதார அமைப்புகள் புதுசா நிறைய மெத்தட் எல்லாம் சொல்லப்படுது. நாங்க அதையும் இதுல விரிவா பின்னுக்கு பார்ப்போம். மெயினா பொருளாதார முறைகள் மெயின் கட்டளை பொருளாதாரமும் சந்தை பொருளாதாரம். உலகத்துல உள்ள மிக பிரதான பொருளாதார முறை மேல் கட்டளையும் சந்தையும். கட்டளைனா முழுமையா அரசாங்கத்தால் இயக்கப்படுற பொருளாதாரம், சந்தைனா முழுமையா தனியாரால் இயக்கப்படுற பொருளாதாரம். அப்படின்னா கூடுதலா தனியார பங்களிப்பு ஆகக்கூடியதுதான் சந்தை பொருளாதாரம். அரசிட பங்களிப்பு அதிகமா வாரதுதான் என்ன பொருளாதாரம்? கட்டளை பொருளாதாரம். இப்ப நடைமுறையில முழுமையா அரசாங்கம் தான் பொருளாதாரத்தை இயக்குகின்ற பொருளாதாரம் நடைமுறையில காணுது குறவு. நான் சொன்னேன் அப்படி இருந்துச்சு. முழுமையா அரசாங்கம் தான் நாட்டு சகல செயற்பாடுகளுக்கு தீர்மானம் எடுத்துச்சு. அப்படியான பொருளாதாரம் இருந்துச்சு. நான் சொன்னேன் சோவியத் ரஷ்யா, கியூபா, வெனிசுவேலா போன நாடுகள்ல இருந்தது. சரி, அதான் கட்டளை பொருளாதாரம் செல்லு. இன்னொரு வாயில செல்றா மத்திய திட்டமிடல் பொருளாதாரம். சரிங்களா? இன்னொன்று இருக்கு சந்தை பொருளாதாரம். பிரைவேட் தான் என்ன செய்யும்? விலையை தீர்மானிப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நாட்டுல அரசாங்கம் இலங்கையில் என்ன செஞ்சு சீனி விலைய கட்டுப்பாட்டு விலை போட்டு 80 ரூபாய் 60 ரூபாய்னு சொல்லிச்சு. 80 ஆனா சீனி விலை குறைய இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சீனி விலையை அரசாங்கம் தீர்மானிக்க இயலாம போயிட்டு. காரணம், அதுல விலையை தீர்மானிப்பதுல பங்களிப்பு யார்கிட்ட இருந்துச்சு? தனியார்கிட்ட. எனவே வரைக்கும் முழுமையா அரசாங்கத்தால கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு பொருளாதாரமா இல்ல. ஏராளமான பொருட்கள் சேவைகளுக்கு இலங்கையில தீர்மானம் தனியார் தான் இருக்கிறாங்க. அப்ப இலங்கையில அரசு துறையும் இருக்கு, தனியாரும் இருக்கு. ரெண்டு மிக்ஸ் ஆயின பொருளாதாரம் இருக்கு. அப்படி ரெண்டு மிக்ஸ் ஆகிற நேரம் நாங்க அந்த பொருளாதாரத்தை செல்றது கலப்பு பொருளாதாரம். அரசாங்கத்தின பங்களிப்பும் இருக்கும், தனியார் துறையில பங்களிப்பும் இருக்கும், பிரைவேட். விளங்கினா? ரெண்டும் சேர்ந்தால் அதை நாங்க சொல்றது கலப்பு பொருளாதாரம். அப்ப முழுமையா அரசாங்கத்துல பங்களிப்பு இருந்தால் அல்லது பெரும்பாலும் அரசு பங்களிப்பு இருந்தா என்ன பொருளாதாரம்? சொல்லுங்க. கட்டளை அல்லது திட்டமிடல் பொருளாதாரம். முழுமையா தனியார் துறை சார்ந்து இருக்குமா இருந்தால் அது என்ன பொருளாதாரம்?